Welcome to another episode of Coffee Tea Vodka. Hi Harini, hi Du, எப்படி இருக்கீர்கள்? Hi Sam, we're good. ஹலோ நானும் நல்லா இருக்கேன். நீங்க யார் என்ன பத்தி கேட்க போறீங்க? Okay, I have a topic. Harni here. Things you have to unlearn in life. அது சின்ன வயசுல இருக்கலாம் இல்லை காலேஜ்ல இல்லை அப்புறம் எங்கேயாவது something you learned which you had to unlearn in your life. Who's going first? Cool, Vidu here. So, எப்படி சொல்றது? There are a lot of things that I thought I knew that I had to accept that I don't anymore. So that itself was a big unlearning for me. Please explain further for mere mortals. For instance, I've always thought, என்ன சொல்றது, like anything I do, I have to do it with perfection. Anything I do, I have to succeed. Like this was not like childhoodல அப்படி நினைச்சேன், இப்போ வளர்ந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. This has been on and off for a long time, and this is probably recent understanding that I don't really have to succeed in everything I do. I can just do it simply because I can. That is one thing. Then working too much ன்னு சொல்ல முடியாது, but a lot of focus on work. I've always spoken about work-life balance, but then, okay, work பண்ணும்போது, this is again related to perfectionism தான். இது நம்ம அமேசிங்காக பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஓவரா ஒர்க் பண்ணுறது. பரவாயில்ல, ஒர்க் சுமாராக பண்ணால் என்ன, அங்கே ஒருத்தவங்க யாராவது நம்மளை இஃப் தி சே சம்திங் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நாட் ஈவன் குவாலிட்டி, சம்திங் அபவுட் யூ விதவுட் ஈவன் நோயிங் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஆல் தட், அது எப்படி அவங்க நம்மளை அப்படி சொல்லிடலாம், நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எமோஷன்லாம் இப்போ எனக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஆமாம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நமக்கு என்ன, ஐ டிட் மை ஒர்க், ஐ எம் கோயிங் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இப்போ. நைஸ், ஏதோ வித்தியாசமா சொல்லியிருக்க. அதாவது இட்ஸ் லைக் டூ 2.0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, த எவல்யூஷன் ஆஃப் டூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது கேட்குறது. நைஸ். Nice. The perfection thing was interesting. I thought you're still அதான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நினைச்சேன். It's nice that you have thought about it in a different way. நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆச்சரியமா? ஆமா, அடடே ஆச்சரியக்குரியதான். Okay, I can go next. Harni here. Maybe there are lots of things, but எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக தோன்றது இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளி யூ ஹேவ் டு பி இன் எவ்ரிவன்ஸ் குட் புக்ஸ். அது சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்லா நடந்துக்கணும், எல்லாரும் நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். தட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஸோ மச் ப்ராப்ளி. ஐ மீன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிஜமாவே அது ஃபீஸிபிளே இல்லை. சில சமயத்தில் ஃபார் நோ ரீசன் பிடிக்காம போகலாம் அப்படிங்கிறது. ஐ திங்க் அக்செப்டிங் தட் ப்ராப்ளி தட் வாஸ் த மெயின் திங் டு அன்லேர்ன். அப்புறம் செகண்ட் இஸ் டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ஹாப்பி. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருந்துச்சு. நவ் இட் இஸ் லைக் யூ கேன் பி சேட் அட் டைம்ஸ், யூ கேன் பி ஆங்க்ரி அட் டைம்ஸ். அதாவது மிச்சம் எல்லா எமோஷன்ஸும் இட்ஸ் நார்மல், யூ கேன் கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். அப்படி இட்ஸ் நாட் டு சில சமயத்தில் ஐயோ ஹாப்பியாக இருக்கணுமே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட் இஸ் ஓகே, யூ கேன் கோ த்ரூ த அதர் எமோஷன்ஸ் அஸ் வெல். அது தேர்ட் இஸ் ப்ராபப்ளி இது எனக்கு திங்க் டு அன்லேர்னான்னு தெரில. ஐ திங்க் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதாவது ஏதோ ஒன்று மோசமாக நடக்கிறப்ப அதோட ரியாக்ஷன் ஹஸ் சேஞ்ச். தட் இட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் யூ கேன் ஓவர் கம் இட். And the loss was always terrible. Now you feel like, okay, you will overcome this, even if it's the worst incident, but yes, you can overcome this and there will be like a bright day. அப்படி. நைஸ். இதுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா, இப்படி ஆச்சு இதுலேருந்து நான் தென் ஐ ரியலைஸ், அந்த பல்ப் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? மேபி அந்த முதல்ல எனக்கு அந்த ஒரு புது விஷயம்னா ட்ரை பண்ற ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வாஸ் வே டூ ஹை. இப்பயும் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒன்றும் பண்ண முடியல, அது பார்ட் ஆஃப் த கேரக்டர். ஆனா அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். ஒரு மேபி அது உங்களுக்கு பேசுற விஷயமா இருக்கலாம், ஒரு கேட்குற கொஸ்டினா இருக்கலாம், ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே கோ த்ரூ பண்றதா இருக்கலாம். இட் கேன் பி எனி நியூ திங். பட் நவ் தட் யூ ஹவ் டன் சோ மெனி நியூ திங்ஸ் அண்ட் யூ ஓவர் கம் தட் அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். நவ் இட் ஃபீல்ஸ் லைக் ஓகே, இது இந்த ஃபியர் இருக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் டே 2-3 நாள்ல சரியா போயிடும் அப்படி தோன்றது. Sure, that is a very nice example. Yeah, and kind of relatable as well. Very nice. Vidu here, நீ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் சொல்லும்போது that is also one of my learnings too. அது again, like you said, I don't think I have overcome it at the moment, but we have spoken in one of the other episodes also in take it easy policy அப்படின்னு. My biggest learning here, like I've moved from India to another country, and இங்கே ஃபெயில் ஆனால் அப்படியே ஜாலியாக அவங்க இட்ஸ் லைக் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன இப்போ, ஆமாம் நான் 5th டைம் இந்த எக்ஸாம் எடுக்கிறேன். அதில் தெர் இஸ் நோ அசிங்கம் அசோசியேட்டட் வித் ஃபெயிலிங், விச் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் ஃபார் மீ, விச் ஐ திங்க் ஐ வில் வாண்ட் டு ஃபாலோ as well. ஸோ தட் வாஸ் அ அன்லேர்னிங், லைக் ஃபெயிலியர் இஸ் நாட் நெசசரிலி அ பேட் திங் அப்படின்னு. ட்ரூ. ஐ திங்க் ஆல்சோ இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு அடுத்த தடவை ட்ரை பண்றதுக்கு ஐயோ இன்னொரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னங்கிறது, தட் இஸ் மேஜர் பிளாக். இல்ல அதை ஓவர் கம் பண்றதே பெரிய விஷயமாயிரும். ட்ரூ தட் ஓகே சைன் செகண்ட் டைம்னா என்ன, தேர்ட் டைம்னா என்ன, ஜஸ்ட் கோ த்ரூ இட். அந்த இது எஸ்
இட்ஸ் சம்திங் நம்மளுக்கு சின்ன வயசுல ஐ திங்க் ப்ராப்ளி திஸ் ஐயோ ஒன்ஸ் ஃபெயில் ஆனாலே போச்சுங்கிற தாட் ப்ராசஸ் ஐ திங்க் எல்லாருமே கொஞ்சம் அசோசியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எக்ஸாம் எல்லாம் மார்க்கு இது 40 பாஸ் மார்க்கா 39 41 42 எல்லாம் எவ்வளவு பயம். யா True. ஆனா நம்ம அந்த ரேஞ்சிலே இருந்தது இல்ல. எதுக்கு உனக்கு 39 31லாம் சும்மா அசிங்கம் தான். ஆனா அதாவது நான் 39 இருக்கணும்னு அவசியம் இல்ல ஃபீல் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டேன்னு. நான் 70 வாங்கினாவே அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்கேன். எக்ஸாக்ட்லி. உண்மையா சொல்லு. 70 வாங்கினது ஒரு மொத்த லைஃப் டைம்ல ஒரு 5 டைம்ஸ் வாங்கியதா பெரிய விஷயம். அதுக்கு இந்த லைத்து பேச்சு. See, I understand there is a difference. But then அந்த மொமெண்ட்ல அந்த வயசுல எனக்கு புரிஞ்சது என்னவோ அது அவ்வளவுதானே. So the pain was the same. The correction is for the audience. Just to know what you mean by fail mark. It is 70 plus people. நம்ம எப்படி? நான் அது சொல்லவே இல்லையே. கொஸ்டின் ஹியர். இது நத்திங் ரிலேட்டட் டு எத்தனை பேருக்கு இன்னும் வந்து படுத்து கால நைட் ட்ரீம்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகாத மாதிரி எக்ஸாம் ஹால் எல்லாம் மறந்து போயிடுற மாதிரி இன்னும் ட்ரீம் வரும். நானு my god, that is so horrible. No, true, this is the impact we have. ஐயோ ஒன்னு போச்சுன்னா லைக் இட்ஸ் எக்ஸாம்ல ஒன்னு தெரியலன்னா லைஃப் போச்சுங்கிற லெவல் தான். இட் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் சோ மச். அதனால யா ஒன்னும் பண்ண முடியல. நம்மள ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவோடய எஃபெக்ட் ஆகி வளர்ந்தாச்சு. seriously. only changes இப்பெல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் I realize it's a dream. I'm like என்ன கருமம். முன்னாடிலாம் வந்து லைக் the trauma will stay because அடுத்த எக்ஸாம்ல அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ எக்ஸாம் இல்ல சோ நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் மட்டும் தான் வருது. ஆல்சோ நம்ம பேசுறது பார்த்தா எக்ஸாம் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அதை பத்தியே தனியா ஒரு டாபிக்காவே பேசலாம் போல இருக்கு. ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. இதுல நாங்க 2 பேரும் தான் ஹரிணியும் நானும் மட்டும்தான் கதறோம். நீ ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. வரேன். ஐ வில் ஷேர் மை ரெகுலர் லேர்னிங்ஸ் அண்ட் அன்லேர்னிங்ஸ். அந்த எக்ஸாம்லாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். நீங்களாம் வந்து கனவுல தான் அதெல்லாம் பண்ணுவீங்க. நான் நிஜத்துலயே அதெல்லாம் பண்ணுவேன். I didn't know I should bring my hall ticket to my exam. So I am that category. I kept it in Sami Almari and I came. Which age was this? College, first year, first exam. அதிசயமா வந்து 1 hour முன்னாடி வந்தேன். மகா அதிசயம். அதனால அதுவும் கரெக்டா டிராப் பண்ணும்போது ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு என்னது அப்படின்னு ஹால் டிக்கெட் எதுக்கு ஹால் டிக்கெட் அது சாமி கிட்டதான் இருக்குன்னு திரும்பி வந்தோம். சோ யா மாஸ் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்ட? ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதான் நீங்க. சரி நான் வந்து ஆக்சுவல் டாபிக் வரேன். நீ கேட்ட கேள்வியிலேயே எனக்கு வந்து லைக் I like the audacity that you think that I finished learning something or that I've learned something. I don't think I've learned anything. I always feel ஐயோ இன்னும் கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுன்னு. But I think this is not like a learning. It's more of a myth. அந்த காலேஜ் லைஃப்னா ஜாலியா இருக்கும். இந்த தமிழ் படத்தை சினிமா பார்த்து செம்ம ஏமாத்தோம்னா that is like the biggest lie of life அப்படின்னு நினைச்சுப்பேன். I think the entire 4 years of college I was like, I don't know, I was very disappointed, pissed, betrayed, all of that put together. And it took a while for me to come out of that. In the speaking of mythsல வந்து இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்கூல்ல பயங்கரமா தாக்கித்துல. அதாவது லைக் ஓ மை காட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படி இப்படின்னு. அது வந்து கொஞ்சம் ஸ்கூல் போதே கொஞ்சம் லைட்டா ஷார்ட்டா ஆச்சு. பை லைக் 8th 9th I'm like okay free because by then கிளாஸ்லாம் ஷஃபில் இருக்கும்னு. பட் யா தட் வாஸ் வெரி எவிடென்ட். அந்த ஸ்லாம் புக்ஸ்ல எழுதுறது அப்போவே வந்து ஓகே நெவர் மைண்ட் அப்படின்னு. I know, right? What hype. Like most of them are still friends with me, but I think in 12th standard or something ஒரு மேக்ஸ் சார்லாம் சொன்னாரு, இதெல்லாம் என்னமா இன்னும் 2 வருஷம் அப்புறம் நீங்க பேசி கூட மாட்டீங்க அப்படின்னா அப்ப சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவோம். நீங்க வேணா பாருங்க சார், இன்னும் 5 yearsல நாங்க 5 பேர் அப்படியே வந்து உங்களை மீட் பண்றோம். அதுல யாருமே டச்லயே இல்லையா? I felt so bad. Yeah, totally agree. And similar to this best friends, I think in the soulmates, நிறைய அந்த படம் பார்த்து அப்படியே லலலா நம்மளுக்கு நேரம் இறங்கி வரதே அப்படியே சோல்மேட்டா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி you just dream so much and all these things, but then when it comes to reality you work on it, you build the relationship. It's totally different that as well. Yeah, soulmates chapter வந்து கே டிராமாக்கும் ரியாலிட்டிக்கு வந்து ரியல் டிராமாவும் இருக்கு. What to do? இப்படி உடைச்சிட்டீங்களே, அப்போ என் வாழ்க்கையில the one வரவே வராதா? நீதான் the one. Nice, good one.
ரீசெண்டா ஒன்று வந்து மோர் ஆன் ஒப்பீனியன்ஸ். லைக் ஆக்சுவலி ஒப்பீனியன் பண்றது ஒரு ஒப்பீனியேட்டிங் அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் பாயிண்ட்லெஸ் ஆர் லைக் என்ன சொல்றது, தேர் இஸ் நோ நீட் டு இம்ப்ரூவ் ஆர் ஒப்பீனியேட் ஆர் கரெக்ட் அப்பான் திங்ஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிறது. லைக் வாட் யூ கேன் டூ யூ டூ அண்ட் யூ ஜஸ்ட் கோ ஆன். That's one. And I think the other one is I used to always be under the thing that, you should do stuff, you should be occupied, busy, அப்படிங்கிறது. So if I don't do it, I'll feel guilty. And the feeling, it's still in work in progress, but a lot of times, it's okay to chill, it's okay to do nothing and chill. அப்படிங்கிறது ஓகே அக்செப்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. Vidhu here. Totally agree. Like all kai kaalla தூக்கி agree பண்றேன் with that point where you said like you have to do something all the time. இல்லனா you're wasting time or you're not achieving something. அப்படிங்கிறது. My God. Like even if I'm unwell, if I take a break, I'm like, oh my God, I could have been doing so much that I'm not doing right now. அப்படின்னு. Annie, do you want to add? இல்ல in third point நான் ரிலேட்டே பண்ணிக்கல. I was always chill only. So sorry. I had questions on the previous point you made, Sam, like opinions. So I mean, when you say modalla vandu, do you have an opinion, you say it out loud, or now you don't have opinions at all? Like what is the change? No, the change is like if you notice someone doing certain things in some way, like I would be like, oh, இது இப்படி பண்ணலாமே இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படிங்கிறதுன்னு. அவ கேட்டாலா சும்மா இருக்கு லைக் எனக்கு தோணுதுன்னா, ஐ மீன் is it, first of all, எனக்கு எதுக்கு அது தோணும், like that itself is a thing. But even if it all that comes, that's not necessary, right? Just shush and enjoy what's happening அப்படிங்கிறது. I think it's like a more of a overall acceptance theme of sorts. Oh, okay, cool. Yeah, I think in general acceptance வந்து ஒரு recurring theme or bifactor இருக்குன்னு on like your frailties, your mishaps or like others life எல்லாமே இருக்குதுல்ல, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். True. I think you know more about yourself and form opinions and accept it. That's true. No, I agree with you completely. Okay, that brings us to the end of this episode. நீங்க யோசிக்கலாம் நாங்க எப்படி இந்த மாதிரிலாம் டாபிக் யோசிக்கிறோம் அப்படின்னு. எப்பவுமே என்ன கத்துக்கிறோம்னு யோசிச்சோம். சரி ஒண்ணுமே கத்துக்கல அப்படிங்கறதுனால என்ன அன்லர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். அதான், that's how we came to this. On that note, see you in another episode of Coffee, Tea, Vodka. Bye. Bye. Bye.